ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேஸ்லின் பாடி லோஷன் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாம். எப்படி என்ன மாதிரி ரிசல்ட் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேஸ்லின் பாடி லோஷனில் ஒரு ஃபேஸ் பேக் இருக்குங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிம்பிள் மார்க் இருக்கும், அதோட பிளாக் மார்க்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை சன் டேன்காக இருக்கட்டும், எல்லாம் அந்த பிளாக் பேச்சஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகுது. அதாவது நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் இது ஒரு ஒயிட்னிங் எஃபெக்ட் கொடுக்குதுங்க. இந்த பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதுக்காக முல்தானி மெட்டி எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் பாடி லோஷன், வேஸ்லின் பாடி லோஷன் கோகோ ஃப்ளேவரில் அண்ட் ரோஸ் வாட்டர். நீங்கள் வந்து வேஸ்லின் பாடி லோஷன் நீங்கள் எந்த இதில் பிளெயினில் கூட எடுத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே. அப்புறம் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணால் ரொம்ப ரிசல்ட் வந்து நான் முல்தானி மெட்டியில் தான் பார்த்தேன். இல்லைனா ஆரஞ்சு பீல் பவுடரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் ரெண்டுக்கும் ஒரே எஃபெக்ட் தான் இருக்கும் சன்டான் ரிமூவ் பண்ணுறதுல. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர். இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது முல்தானி மெட்டி 1 ஸ்பூன், 1/2 to 1 ஸ்பூன் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்லின் பாடி லோஷன் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபேஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் இதை டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஒரு பாடி லோஷனோடு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போடுறனால ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு இச்சிங்கும் இல்லை ரெட் மார்க்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லும் அந்த மாதிரி ஃபேஸ் அப்புறம் எந்த இடத்துலலாம் டேன் ஆகிருக்கோ அப்படியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து அப்ளை பண்ணேன். எனக்கு எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்க. எதுவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணுவேன். ஸோ நான் எனக்கு பார்த்த வரைக்கும் எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் வரல. ஸோ இந்த மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தின் கோட் கொடுத்தா போதும். ஏன்னா அது சீக்கிரம் வந்து காஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு மசாஜ் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் இல்லை சில் வாட்டரில் எந்த தண்ணியில் வாஷ் பண்ணாலும் ஓகே. நல்லா அந்த போட்டு தேய்க்கலாம் வேணாம். சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ஒயிட்னிங் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு என் கை பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு ஸ்லிப்பர் மார்க் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, கால் தனியாக தெரிஞ்சது. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே ஒரு 80% கம்ப்ளீட்டாக போயிடுச்சு எனக்கு. அண்ட் இது ரெகுலராக யூஸ் பண்ணல, ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சதா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் கைக்கு வந்து இப்போ 3rd டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கைக்காக உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக காட்டிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ரிசல்ட் தெரியும். எந்த ஒரு ஒயிட்னிங் எஃபெக்ட் அப்படியே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனோ இச்சிங்கோ எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு பிரைட் லுக் அப்படியே நமக்கு கிடச்சிருச்சு இன்ஸ்டண்ட்டாக. இதே மாதிரி தான் ஃபேஸ்க்கும் நம்ம அதாவது கண் இருக்கிற இடத்துல மட்டும், நமக்கு கண் ஏரியாவில் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு ஃபேஸ் பேக்கில் இவ்வளோ க்ளோ அண்ட் ஒயிட்னிங் கிடைக்குதுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.